வணக்கம். மிதுன ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஏப்ரல் மாதம் 14/4/2025 முதல் 14/5/2025 வரை உள்ள அடுத்த 31 நாட்கள் சித்திரை மாதமாக அமைகிறது. சித்தர்களின் மாதமான இந்த சித்திரை மாதம் மிதுன ராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு, குறிப்பா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் சூரியன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். ரிஷபத்தில் குரு பகவானும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் சுக்கிரன், புதன், ராகு ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மிதுன ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இந்த சித்திரை மாதத்தினுடைய சிறப்புகளை பற்றி தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் சித்தத்தை கவர்ந்தெழுக்கும் மாதமாக இந்த சித்திரை மாதம் அமைஞ்சிருக்குது. உண்மைதாங்க. தமிழக மக்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் தமிழ் புத்தாண்டு பிறக்கும் மகத்தான புண்ணிய தினம் இந்த சித்திரை மாதத்தின் முதல் தேதியாக அமைகிறது. இது மட்டுமில்லாமல் தன்னிகரற்ற தெய்வீக மாதத்திற்கு பெருமை சேர்க்கவும் மேலும் பல காரணங்களும் இருக்குதுங்க. மறைந்திருந்து நம்மை தினமும் காத்தருளும் சித்தர்களின் மனதிற்கு உகந்த மாதமும் இந்த சித்திரை தாங்க. அதனால்தான் சித்திரை மாதம் சித்தர்களின் மாதம் என்ற மூதுரையும் ஏற்பட்டது. நிழல் கிரகங்களான ராகு, கேது உள்ளிட்ட அனைத்து கிரகங்களும் தங்களுடைய வீரியத்தையும் சக்தியையும் சூரியனிடமிருந்து பெறுகின்றன. இதனை அதர்வன வேதமும் குறிப்பிடுகிறது. இதிலிருந்து சூரியனின் சக்தியை நாம் உணர்ந்து கொள்ளலாங்க. அது மட்டும் இல்லாம சூரியன் ஆதவன், பரிதி, பகலவன், ஞாயிறு என பல பெயர்களினால் பூஜிக்கப்படுகிறார். மறைந்த நம் முன்னோர்களுக்கு நாம் செய்யும் ஆண்டு திதி பூஜை, அமாவாசை, மாத பிறப்பு, கிரகண காலங்கள், மகாலயபட்ச காலம் ஆகியவற்றில் செய்யும் திதி பூஜை, எள் கலந்த நீர் ஆகியவற்றின் தெய்வீக சக்தியை அவர்களிடம் கொண்டு சேர்ப்பது சூரியன் தாங்க. அது மட்டும் இல்லாம மறைந்த நம் முன்னோர்கள் எந்த உலகில் எந்த உருவில் மறுபிறவி எடுத்திருக்கிறார்கள் என்பதை அறியும் மாபெரும் சூட்சம சக்தி சூரிய பகவானுக்கு உண்டுங்க. ஆண்டுதோறும் பித்தர்களுக்கு நாம் செய்யும் திதி பூஜைக்கு அவர்களை சூரிய பகவான் தான் தனது சக்தி வாய்ந்த கிரகங்கள் மூலம் பித்தர்களின் உலகத்திலிருந்து ஸ்வர்ணமயமான, அதாவது தங்கமயமான விமானத்தில் அழைத்து வந்து எழுந்தருளச் செய்வதும் மீண்டும் அவர்களின் இடத்திற்கு கொண்டு சேர்ப்பதும் சூரிய பகவான் தாங்க. ஆதலால் தான் சூரியனுக்கு ஆத்மகாரகன் என்ற பெருமை ஏற்பட்டுள்ளது. இதனை அதர்வன வேதமும் கருட புராணமும் மேலும் பல சூட்சம கிரகந்தங்களும் விவரிக்கின்றன. காஷ்யப மகரிஷியின் புதல்வரான சூரிய பகவானின் ஈடு இணையற்ற பெருமைகளை யஜுர்வேதம் விவரிக்கிறது. மனித உடலில் இதயம், ரத்தம், இரத்த குழாய்கள், நரம்பு ஆகியவற்றை நாயகன் சூரியன் தாங்க. உங்களுடைய ஜனன கால ஜாதகங்களில் சூரியனுடைய ஆட்சி வீடு சிம்மம், உச்ச வீடு மேசம், நீச்ச வீடு துலாம். அந்த வகையில் சூரியனுடைய உச்ச வீடான மேச ராசியில் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டம் தான் சித்திரை மாதமாக அமைஞ்சிருக்குது. அந்த வகையில மிதுன ராசியை சேர்ந்த மிருகசிரீஷம் 3ஆம் பாதம் முதல் திருவாதிரை புனர்பூசம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு சூரிய பகவானுடைய இந்த காலகட்டத்துல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சனி ராகு இணைந்துள்ள இக்காலகட்டங்கள்ல குரு பகவானும் விரயஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் சுக்கிரனும் சாதகமாக இல்லைங்க. நம்பிக்கையை அளிப்பது லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சூரியன் ஒருவர் தாங்க. உங்களுடைய வரவுக்கு மீறிய செலவுகளை சமாளிக்க வேண்டி இருக்கும் என்பதையும் கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் மற்றும் ராகுவினுடைய நிலைகளினால எதிர்பாராத செலவுகள் ஏற்படக்கூடும். சேர்த்து வைத்துள்ள பணம் விரயமாகுங்க. விரயஸ்தானம் பாதிக்கப்பட்டுள்ளதால் அதிக அலைச்சலும் சோர்வும் சிறு சிறு உடல் உபாதைகளும் ஏற்படக்கூடுங்க. அதனால் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. மிதுனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சித்திரை மாதத்தில் குடும்பத்தில் நெருங்கிய உறவினர்களிடையே ஒற்றுமை அதிகரிக்குங்க. கணவன் மனைவிக்குள் அன்பும் அந்யோன்யமும்
அதிகரிக்க இருக்குது. அதே போல மன அமைதி பாதிக்கப்பட்டு வந்த பல பிரச்சனைகள் இந்த மாதத்தில் நல்லபடியாகவே தீர்வது உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சியை அளித்து தரக்கூடிய விதமா அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல மிதுன ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த சித்திரை மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, பாக்கியஸ்தானத்தில் சனி ராகு சேர்க்கை ஏற்படுதுங்க. ஜீவனஸ்தானத்தில் சுக்கிரன் சஞ்சரிப்பது அவ்வளவு நன்மை தராது. வேலை சுமை மிக கடுமையாக இருக்குங்க. மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு கவலை அளிக்கும். சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பும் எதிர்பார்க்கும் அளவிற்கு இருக்காதுங்க. அன்றாட பணிகள்ல பொறுமை நிதானம் மிக மிக அவசியங்க. மேலதிகாரிகளுடன் பேசும்போது நிதானமாக இருப்பது முக்கியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் எடுத்துக்காட்டுது. நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சிறு தவறும் பெரும் பிரச்சனையில் கொண்டு போய் விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதனால் எது பேசுவதாக இருந்தாலும் என்ன பேசுவதாக இருந்தாலும் பொறுமையாக நிதானமாக உணர்ச்சி வசப்படாமல் பேசுவது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. மிதுன ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த சித்திரை மாதத்தில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சந்தையில் கடுமையான போட்டிகளை நீங்கள் சமாளிக்க வேண்டியிருக்குங்க. விற்பனையும் லாபத்தையும் பாதுகாத்து கொள்ள கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். வெளி மாநில பயணங்கள் லாபகரமாக இருக்குங்க. புதிய முதலீடுகளையும் முயற்சிகளையும் தவிர்ப்பது மிக மிக நல்லது. சக கூட்டாளிகளினால் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு மன அமைதி குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மாதிரியான நேரங்கள்ல உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையாக நிதானமாக இருப்பது நல்லதுங்க. மிதுன ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கிரக நிலைகளின்படி வருமானம் சற்று குறையக்கூடுங்க. வீண் செலவுகள் பணம் விரயமாகும். திருமணமாகியுள்ள கலைத்துறையினருக்கு நல்ல ஒரு புத்திரபாக்கிய யோகம் கிடைக்க இருக்குது. அதே போல் மிதுன ராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு அரசியல் தொடர்பு கொண்டுள்ள கிரகங்கள் இந்த மாதம் முழுவதும் அனுகூலமாக இருப்பதால் கட்சியில் நீங்கள் எதிர்பாராத பதவி உயர்வு ஒன்று கிடைப்பதற்கான சாத்தியக்கூறு அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல் மிதுன ராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டம் முழுவதுமே கல்விக்கு சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சுபபலம் பெற்றிருக்கவில்லைங்க. அதனால் உங்களுடைய கல்வியிலும் அதிக கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல மிதுன ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் உள்ளிட்ட அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பதால வயல் பணிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. இதனால் உங்களுக்கு லாபம் அதிகரிப்பது மட்டுமில்லாமல் எதிர்காலத்திற்கென்று சேமித்து வைக்கக்கூடிய ஒரு சூழலும் ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது. மிதுன ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு இந்த சித்திரை மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, குடும்ப பிரச்சனைகள் கவலை அளிக்குங்க. திருமணமாகியுள்ள பெண்மணிகளுக்கு கணவருடன் ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள் அபிப்பிராய பேதங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. அந்த வகையில் மிதுன ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, தினமும் கந்த சஷ்டி கவசம் ஸ்ரீ நரசிம்ம மந்திர ராஜபத சோஸ்திரம் ஆகியவற்றை சொல்லிவாங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.